ஞானசம்பந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகி. ராகு கேது பற்றி கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஜாதகத்தில் ரொம்ப பயப்படுறது வந்து ராகு கேது. ராகு கேது வந்து 1ல் இருந்தாலும் 7 லக்னத்தில் தான் 7ல் இருந்தாலும் பிரச்சனைகள் வரும்ன்றது தெரியும். அதே மாதிரி 2 8ல் இருந்தாலும் ப்ராப்ளங்கள் வரும். அதே 4 10ல் இருந்தாலும் ப்ராப்ளங்கள் வரும். ஸோ ராகு கேது தோஷங்கள் இருக்கும். ராகு வந்து சுபராகுவாகவும் இருக்கும், அசுபராகுவாகவும் இருக்குது. ஸோ அந்த அசுபராகுவே சுபராகுவாக மாற்றுறது அது ஒரு கலை. அது மாதிரி ராகு கேது முக்கியமாக பார்க்க வேண்டியது. ராகு கேது யாரோட சேர்ந்துருக்கோ அந்த இதனுடைய பாசிட்டிவும் கொடுக்கும், நெகட்டிவும் கொடுக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் பார்த்து பண்ணிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான திங்ஸ் அது. ராகு கேது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். 2 7 1 2 7 8 இருந்தால் 2 விஷயம். 10ல் ராகு இருந்து பார்த்துருக்கேன். ராகு கேது ஆக்சிஸ் வந்து மெயினாக பார்க்கணும். ராகு கேது ஆக்சிஸ் வந்து 1 7 2 8ல் இருந்தால் உங்களுக்கு ஃபேமிலியில் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப டிஃப்ரென்சேஷன், நிறைய ப்ராப்ளங்கள், நிறைய இது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பரிகாரம். ஏன்னா அவனுடைய ஞாபகம் நேரடி இது. அதுக்கு சில சிஸ்டங்கள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதாவது மங்கள ராகுவாக கவர் பண்ணுறீங்க. அசுப ராகுவும் மங்கள ராகுவாக மாற்றுறது தான் அதனுடைய திங்ஸு. திங்கக்கிழமை அன்றைக்கி கருணக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா ராகுக்கு தோஷங்கள் அதிகமாகும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சேப்பங்கிழங்கு சாப்பிடக்கூடாது. அது பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரும். இது நீங்கள் நார்மலாக இது தெரியணும். அதேமாரி ராகுக்கு எது பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தான், இல்லாதவங்களுக்கு கிடையாது. இருக்கிறவங்களுக்கு அருகம்புல் ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் ஒரு தடவை சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பாடியில் வந்து ரத்தத்தில் போயிடுச்சுன்னா அந்த ராகுக்கு தோஷங்கள் எஃபெக்ட் வராது. அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து லெமன் ஜூஸ் ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா அது பாடியில் வந்து இதுவாகி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள், அந்த திங்ஸு இது கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கும். சிலதெல்லாம் ராகுவோட தசை வந்து சின்ன வயசில் வரக்கூடாது. சின்ன வயசில் வந்தோன்னா எஜுகேஷன் அஃபெக்ட் பண்ணும், ஃபேமிலியோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணும், எல்லாமே பிரச்சனை வரும். அதெல்லாம் அந்த அது லேட்டர் ஏஜில் வர்றது குட். ஸோ கடுமையான தோஷங்கள் இந்த மாதிரி ராகுக்கு இதனால் வருதுன்னு சொன்னிங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருந்து என்னால் தாக்கு பிடிக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேப்பலை கொழுந்து வெறும் வயிற்றில் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அது பண்ணினா அது வந்து கிளியர் ஆகும். கேதுவோட தோஷம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அரச மரத்து துளிர், இந்த துளிர் இருக்கு இல்லையா, அந்த துளிர் எல்லாத்துலேயுமே எல்லா மரத்தோட துளிருக்கும் பவர் உண்டு. இப்போ தென்னம்பாலை வந்து சாதாரண விஷயம்தான். ஆனால் தென்னம்பாலை வந்து சகல தேவதா சக்திகள் நிறைந்தது. அந்த மாதிரி இதுவும் அந்த மாதிரி தேவதா சக்திகள் நிறைந்தது. ஸோ அரச மரத்து துளிர் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ என்ன திங்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன திங்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செய்யணும். ராகு காலத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ராகு காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ராகு கேதுவோட தோஷங்கள் எஃபெக்ட் எல்லாம் இருக்கும். ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் நின்னாலும் அந்த 2வது ராகு கேது இருக்கிறவங்க வீட்டில் பாதிப்புகள் என்னன்னு சொன்னிங்கன்னா பாம்பு வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அந்த பாம்பு வந்து அடிக்கக்கூடாது. பாம்பை அடிச்சிங்கன்னா அது கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு அது பிரச்சனைகள் வரும். ராகு கேது தாத்தா சொத்து பேரன் இருக்க மாதிரி இவங்களுடைய எஃபெக்ட் வந்து 3 தலைமுறைக்கு அந்த ஒர்க் பண்ணோம். அந்த வாழ்க்கையில் முன்னுக்கு ஒரு பாம்பு எங்கேயாவது பாம்பு இறந்து போய் கிடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணால் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல பள்ளம் தோண்டி இறந்த பாம்பை வந்து கீழே ஒரு எலுமிச்சை 2 எலுமிச்சை பழம் வாங்கி கட் பண்ணி அந்த ஜூஸ் பண்ணிட்டு அது உள்ளே போட்டுட்டு அதை மேலே வந்து கவர் பாலோ எந்த பால் கிடைக்குதோ அந்த பாலை மேலே ஊற்றிட்டு மண்ணை மூடிட்டு மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றி கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ராகு கேதுவினால் உண்டாகிற தோஷம் வந்து உடனே இம்மீடியட்டாக கிளியர் ஆகும். ஸோ ராகு கேது மெயின். ஸோ அதே மாதிரி ராகு கேது ஆக்சிஸுக்கு இப்போ எல்லோரும் வந்து காலாஸ்திரி போகிறாங்க. காலாஸ்திரி இஸ் வெரி குட் பிளேஸ். ஆனால் எப்போ போகணும்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒன்றும் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகணும். அப்படி இல்லைன்னா ராகு கேது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களோ பார்த்துட்டு ஜாதகத்தில் பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் அன்றைக்கி தான் போகணும். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணால் தான், காலாஸ்திரியில் பண்ணால் தான் அந்த பரிகாரம் கிளியர் ஆகும். எல்லா நாளும் போய் எனக்கு எந்த நாள் தான் வசதி இப்படி தான் பண்ணுவேன்றதெல்லாம் பண்ணக்கூடாது.
அது ரொம்ப ஒரு சரியாக ஒர்க் பண்ணாது, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணாது. அதே ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய ராகுகேது நின்ன நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆதிசேஷன் மேலே படுத்துருக்க ரங்கநாத பெருமாள், அது வந்து ஆயில்ய நட்சத்திரத்தில் பண்ணுவாங்க. அது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு என்டையராக கிடைக்கும். ஸோ ஆதிசேஷனில் ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணிங்கன்னா ராகுக்கு இது ஆக்சஸ் இருக்கும். ஆதிசேஷனுடைய அம்சம் யார் தெரியுங்கள? ராமானுஜர். அதே மாதிரி ஸ்ரீரங்க ராமானுஜர், அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது, ஸ்ரீபெரும்புத்தூர்லேயும் ராமானுஜர் இருக்குது. ஸோ இந்த 2 தரிசனத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உடனே உங்களுக்கு கிளியர் ஆகும். இது எப்படின்னா, இங்கே வந்து எப்படின்னா முன்னாடி பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை கொடுப்பாங்க. அது வந்து பச்சை கற்பூரத்திலேயே ஆன ஒரு சிலை தான் இது ராமானுஜருடைய சிலை ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்காது. இப்போ அந்த சிலையை ஊற்றி ஊற்றி பாலை ஊற்றி ஊற்றி கரைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப இது பண்ணாமல் அப்படியே வச்சுருந்து இப்போ வந்து வேறு ஒரு தனியாக ராமானுஜர் சிலை முன்னாடி வச்சு அதுக்கு தான் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கனாலும் அந்த எஃபெக்ட்டு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் ராகுகேது எப்படி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கணும், அதுதான் உங்களுடைய பேசிக்கல் திங்ஸு. சாதாரணமாக இந்த ராகுகேது தோஷம் வந்து ஒரு பெரிய விஷயந்தான், எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குது. ஆனால் நிறைய பேர் சொல்கிறதில்ல. ராகுகேதுன்றது கர்மாவுடைய விதியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய 2 பிளானெட்டு தான் இந்த 2 பிளானெட். கர்மாவில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்மா இருக்குது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், பண்ணுறதை கொண்டு வர்றது தான் ராகுகேது ஆக்சிஸ். அதேமாதிரி ராகுகேது தோஷங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க பால் சம்பந்தமான உணவுகள், தயிர், மோர், நெய் பரவாயில்ல, இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேசிக்கலாக திங்ஸ். அதேமாதிரி மூங்கில் அரிசி இருக்கு இல்லையா, அந்த மூங்கில் அரிசியில் கூழ் பண்ணி அதில் வெல்லம் கலந்து சாப்பிட்டிங்கன்னா ராகுகேது தோஷங்கள் வந்து என்டையராக நிவர்த்தி ஆகும். ஒன்று. அதே மாதிரி வெத்தலையில் என்ன பண்ணுவாங்க, காம்பை எடுத்துகிட்டு அதில் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் கலந்து அதை சாப்பிட்டீங்கன்னா ராகுகேது தோஷம். இதெல்லாம் வந்து அப்பக்கப்போ நீங்கள் வந்து ரெகுலராக டெய்லி பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகிடும். ஆனால் ராகுகேது தோஷங்களை வந்து என்டையராக கோயில்களை விட அதிகமாக கிளியர் ஆகிறது, கர்மாவுடைய எஃபெக்டை வந்து கிளியர் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து யாருக்கு இருக்குன்னா ஜீவ சமாதி இதுக்கு தான் உண்டு. ஜீவ சமாதிகள் அனைத்துமே ராகுகேதுவோட மூமெண்ட்டே உங்களுடைய பாதிப்புகள் எல்லாத்தையும் வெளிக்கும். இதில் வந்து பதஞ்சலி முனிவர் வந்து சொல்லுவாங்க, பதஞ்சலி முனிவர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பேசிக்கலாக வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். ஆதிசேஷனுடைய அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ கடவுளை விட அதிகமாக நம்முடைய கர்மாவை ஏற்றுக்கிட்டு நமக்கு வந்து கர்மாவிலேருந்து ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து ஜீவ சமாதிகளுக்கு உண்டு. கடவுள் கொடுக்க மாட்டார், இல்லை கடவுள் கொடுக்கும்போது கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆளை எடை போட்டு பார்த்து தான் கொடுப்பார். ஆனால் ஜீவ சமாதியில் வந்து சரண்டர் ஆகிட்டீங்க, காலில் விழுந்துட்டிங்கன்னா அவங்களுடைய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகிடும். அதே மாதிரி அரச மரத்து விநாயகர் இருக்குங்களா, அரச மரத்து விநாயகர் வந்து ராகுகேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் அன்னைக்கு அரச மரத்து விநாயகரை காலையில் 6 மணி சூரியன் உதிக்கும் போது நீங்கள் பிரதட்சணம் பண்ணி 21 தடவை 26 தடவை பிரதட்சணம் பண்ணினாலும் உங்களுக்கு ராகுகேதுவுடைய தோஷங்கள் இருக்கும். அரச மரத்து பிள்ளையாருக்கு தீபம் போடுறது, அரச மரத்து பிள்ளையாருக்கு பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி சிவபெருமானை வந்து நீங்கள் கோயிலில் தரிசனம் பண்ணும்போது மேலே வந்து பாம்பு வச்சு பண்ணுறது தான் பண்ணணும். பாம்பு இல்லாமல் வெறும் மொட்டையாக சிவபெருமான் இருக்கிற மாதிரி, லிங்கம் இருக்கிற மாதிரி பூஜைகளை பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞான யோகம், மோட்ச யோகத்துக்கு தான் வழி பண்ணும். ராகு மேலே அந்த பாம்பு இருந்ததுன்னா லௌதீக சம்பந்தமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மோட்ச சம்பந்தமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ராகுகேது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸிக்யூஷன் பிளான்ட்டை, இதை வந்து நல்லபடியாக நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எஃபெக்ட்டு நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.